ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் செட்டிநாடு ஸ்பெஷல் அப்புறம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டில் ஒன்றான கந்தரப்பம் தான் பார்க்க போகிறோங்க. இந்த ஸ்வீட்டை பெரும்பாலும் விசேஷ நாட்களில் தான் செய்வாங்க. முக்கியமாக முருகனுக்கு உகந்த நாட்களில் இந்த ஸ்வீட்டை செய்கிறது வழக்கங்க. அதனால் இந்த தைப்பூசத்துக்கு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த கந்தரப்பத்தை செஞ்சு கொடுங்க. வாங்க இப்போ இந்த கந்தரப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஆப்பம் செய்யறதுக்கு 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இந்த அளவு 3 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்குங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 2-3 டைம் தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் அரிசி ஊறுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இது ஒரு 2 மணி நேரம் ஊற விட்டுருங்க. கண்டிப்பாக இந்த அரிசி, பருப்பு, உளுந்து எல்லாமே 2 மணி நேரம் ஊறி இருக்கணுங்க. அப்போ தான் ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இந்த அரிசி 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அரிசி போட்டதுக்கு அப்புறமா ஒரு பல்ஸ் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இதில் எந்த கப்பால் 1 கப் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் வெல்லம் சேர்த்திக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக வாசனைக்காக 2 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட்ட பொருள் எல்லாம் மாவோட ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துன தேங்காய், வெல்லம், ஏலக்காயில் மாவோட ஒன்றாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போட்ட வெல்லம் மாவில் நல்லா கரையுங்க. பாருங்க, ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணுங்க. தோசை மாவு மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இட்லி மாவு மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. ஆப்பத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ ஆப்பம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து இந்த எண்ணெய்க்குள்ள ஊற்றிடுங்க. உங்களுக்கு ஆப்பம் பெருசாக வேணும்னா பெரிய குழியாக இருக்கிற கரண்டி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு சின்ன சின்ன ஆப்பம் தான் செய்கிறேன், அதனால் சின்ன குழி இருக்கிற கரண்டியாக எடுத்துருக்குறேங்க. இந்த ஆப்பம் முழுசாக வேகிறதுக்கு 2 நிமிஷம் போதுங்க. ஒரு பக்கம் 1 நிமிஷமும் இன்னொரு பக்கம் 1 நிமிஷம் வெந்தால் போதும். கொஞ்சம் நிமிஷத்துலேயே நம்ம ஊற்றின மாவு மேலே நல்லா எலும்பி வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி எலும்பி வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த ஆப்பம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வெளிலேயர் வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்குங்க. ஆனால் உள்ள நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட சூப்பரான கந்தராப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை வெளியே எடுத்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க. இந்த ஆப்பம் பொரிக்கும் போது கண்டிப்பாக அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். எண்ணெயும் மிதமான சூட்டில் தான் இருக்கணுங்க. அப்போ தான் ஆப்பம் உள்ளேயும் வெளியும் நல்லா வெந்து வருங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா வெளியே மட்டும் வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் அப்படியே இருக்குங்க. அதனால கண்டிப்பாக அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். எண்ணெயும் மிதமான சூட்டில் தான் இருக்கணுங்க. அப்போதான் ஆப்பம் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா உப்பி வருங்க. இதே மாதிரி மீதம் உள்ள மாவுலையும் ஆப்பம் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த ஆப்பம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், செட்டிநாடு ஸ்பெஷல் சூப்பரான கந்தரப்பம் ரெடி ஆயிருச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். அப்போது ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க. வெளிநேர் எல்லாமே நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மறக்காமல் இந்த ஆப்பம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.